ஸோ பகல்கம் அட்டாக் அப்புறம் இந்தியா என்ன பண்ணலாம் வாட் ஆர் தி பாசிபிலிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல அதே பாயிண்ட்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஸோ இந்த ஆர்டிகல் இருந்து அகைன் ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு 3-4 சாலிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையே வரக்கூடாதுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சாலிடா ஒரு 3 பாயிண்ட் பேசியிருக்காங்க. அதை பார்க்கலாம். பட் டைரக்டா அந்த 3 பாயிண்ட் பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல்ல எப்படி ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்களோட நரேஷன்ல அப்படி சொல்லிட்டு வரேன். ஸ்டார்ட் பண்ணலாம். பகல்கம் அட்டாக்ல இருந்து இந்த விஷயத்தை எல்லாரும் தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய அட்டாக் நடந்திருக்கு. பட் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து பார்டர் கிராஸ் பண்ணி காஷ்மீர்ல வந்து வயலன்ஸ் உருவாக்குன அட்டாக் நிறைய இருக்கு. அந்த லிஸ்ட்ல வைக்க முடியாது. என்ன ரீசன்? இட் இஸ் பிளான்டு வித் ப்ரெசிஷன். கரெக்டா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? அதாவது டெரரிஸ்ட் உள்ள வந்து அட்டாக் பண்ணாங்களே, அவனோட மெயின் பர்பஸ் வந்து அங்க இருக்கிற யாரோ ஒரு ஆளை சுட்டுட்டு போறது அவங்க எய்ம் கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், உள்ள வந்தவங்க சுடுறதுக்கு முன்னாடி மேலா ஃபீமேலான்னு பிரிச்சு பார்த்திருக்காங்க, ஐடி கார்டை பார்த்திருக்காங்க, நீங்க எந்த ரிலிஜன் பார்த்திருக்காங்க, அடுத்தது சுட்டதுக்கு அப்புறம் எந்த ரூட்ல போகணும், எக்ஸிட் ரூட், இது எல்லாத்தையுமே ப்ரிசைஸ்டா பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த எல்லா ஈவெண்ட்டையும் பார்க்கும்போது அவனோட மெயின் இன்டென்ஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவலை கொலை பண்றது விஷயம் கிடையாது. இந்த அட்டாக் வழியாக அந்த ஊர்ல ஒரு கம்யூனல் டென்ஷனை உருவாக்கிட முடியுமா? அதாவது மக்களுக்குள்ள பிரிவினை உருவாக்குறதுக்கு என்ன சான்ஸ் பண்ணலாம்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மக்களுக்குள்ள இருக்கிற யூனிட்டியை டிவைட் பண்ணணும். ஒன்னு. செகண்ட், உங்களுக்கு தெரியும் டீஸ்டெபிலைஸ். காஷ்மீர் ஸ்டெபிலைஸா இல்ல டீஸ்டெபிலைஸ்டா இருக்கு. அப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவா மீடியால காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட பிளான் தான் பகல்கம் அட்டாக்கா. ஸோ சேம் ப்ரிசிஷன் அட்டாக் இதுக்கு முன்னாடி மும்பை 2008 நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ப்ரிசைஸ்டா பிளானிங்கா பர்பஸ்ஃபுல்லா பண்ண அட்டாக் இதுதான். 2008 மும்பையா சூஸ் பண்றாங்க. ரொம்ப கூட்டமான சிட்டி, நிறைய பாப்புலேஷன், அங்க ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம். பட் அப்படியே ஆப்போசிட், பட் பிளான்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை பிளான் பண்ணலாம். டூரிஸ்ட் ஸ்பாட் இஸ் தி சிம்பிள் ஆஃப், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ரிவைவல் ஆஃப் தி காஷ்மீர் எக்கனாமி. அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி என்ன பண்றோம்? டார்கெட் பண்றோம். இங்க டார்கெட் பீப்புள் கிடையாது, டார்கெட்டிங் தி எக்கனாமி ஆஃப் காஷ்மீர். அப்போ டெரரிஸ்ட் தன்னோட ஆப்ரேஷனோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றும் போது, ஷிஃப்ட் பண்ணும்போது இந்தியாவும் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை ஷிஃப்ட் பண்ணணும். ஒரு பேரடைம் ஷிஃப்ட் உருவாக்கணும். அதாவது கம்ப்ளீட் ஷிஃப்ட். ஓரளவுக்கு புரியுதுன்னு. இங்க ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா அட்டாக்குமே கவர்மெண்ட் அச்சுறுத்தது. பட் இந்த அட்டாக் மக்களோட மைண்டை பயமுறுத்துறது. மக்களுக்குள்ள எப்படியுமே ஒரு கம்யூனிட்டி கான்சியஸ் இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டி கான்சியஸ்னஸ் டிஸ்டர்ப் பண்ணி அது ஒரு கேம் விளையாடுறது. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கவர்மெண்ட் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு? ஒன்னு டிப்ளமேட்டிக்காவா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் தி சிம்பிள் ஆஃப் சீரியஸ் எஸ்கலேஷன். அதாவது இந்த பிரச்சனை சாதாரண முடியாது, எந்த அளவுக்கு பெருசாக முடியுமோ பெருசாக்கும். ஸோ டிப்ளமேட்டிக்கா ஒரு சீரியஸ் எஸ்கலேஷன் உருவாக்கியாச்சு. அடுத்து மிலிட்டரி லெவல்ல இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை ரெடியாக சொல்லிட்டாங்களா, எப்போ ஒன்று ஆபரேஷன் ஆரம்பிக்கும், ரெடியா இருக்கணும். ஸோ இது ரெண்டும் கவர்மெண்டோட மூவ். இது இருக்கட்டும். மக்கள் எப்படி வச்சாங்க? அந்த இன்சிடென்ட் வந்த உடனே கோவம் தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்? ரிவெஞ்ச் எடுக்கணும். பட் ரிவெஞ்ச்ன்றது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியாதுல்ல. என்ன ரீசன்? அது இன்ஸ்டன்டா எடுத்த முடியும். இறந்து போனவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் எடுத்த முடிவு, கோவத்தில் எடுத்த முடிவு. பட் எப்படி யோசிக்கணும்? ஒரு அட்டாக் நடக்குதுன்னா அட்டாக் பண்ணது யாரு? இதுக்கு முன்னாடி எத்தனை அட்டாக் நடந்திருக்கு? அந்த ஒவ்வொரு அட்டாக்லையும் இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு. அந்த ரெஸ்பாண்டுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ டிசைட் பண்ணுவோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த அட்டாக்கும் அப்போ கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்பையும் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம். டெரரிஸ்ட் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்டாக் பார்லிமெண்ட் அட்டாக் தானே 2001. இதுக்கு கவுண்டர் நம்ம என்ன பண்ணோம்? ஆபரேஷன் பராக்கிரம் தானே. ஒன்றும் பண்ணல. இதான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் ட்ரூப்ஸ் இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் என்ன பண்றோம்? பாகிஸ்தான் கிட்ட பார்டர்ல மொபிலைஸ் பண்றோம். ஒரு 5 லட்சம் ட்ரூப்ஸ் பார்டர்ல மொபிலைஸ் பண்றோம். ஆக்சுவலா இது முக்கியமான ஈவெண்ட்டுங்க. என்ன ரீசன்? 1971 வாருக்கு அப்புறம், இந்தியா சைனா வாருக்கு அப்புறம் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ், இவ்வளோ சோல்ஜர்ஸை ஒரு பார்டர்ல நிக்க வச்சது ஃபர்ஸ்ட் டைம். எதுக்கு நிக்க வைக்கிறோம்? எங்க கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, ஈஸியா உள்ள வந்து காலி பண்ணிடுவோம். அது ஒன்று. ரெண்டாவது, இட் இஸ் சிம்பிள் ஆஃப் இன்டர்நேஷனல் டிப்ளமசி. அவ்வளோ பேரை நம்ம வந்து பார்டர் நிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் யூஎஸ் என்ன பண்ணுச்சு? பாகிஸ்தானை பிரஷர் பண்ணுச்சு. பாகிஸ்தான்ல இருக்க டெரர் குரூப்பை நம்ம என்ன பண்ணணும்? டார்கெட் பண்ணி அவங்க கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஆக்ஷனை யூஎஸ் எடுக்கிறதுக்கான இன்னொரு ரீசன் ஆபரேஷன் பறக்கிறது. அந்த 5 லட்சம் ட்ரூப்ஸும் ஜஸ்ட் ஒரு 2 வாரத்தில், இந்தியாவில் இருக்க எல்லா டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் ஜஸ்ட் 2 வாரத்தில் மொபிலைஸ் ஆயிட்டாங்க. மொபிலைஸ் ஆயிட்டு 10 மாசம் அங்க இருந்தாங்க. ஸோ ஒரு வார் ஸ்டார்ட் ஆகல. பட் டென்ஷன் இருக்கும். இந்தியன் சோல்ஜர்ஸ் 5 லட்சம் பேர் வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நிறுத்துவாங்களே, பாகிஸ்தானும் நிறுத்தினாங்க. டென்ஷன்ஸ் இருக்கும், நிறைய பேர் இறந்தாங்க. பட் ஃபுல் ஸ்கேல் வார் கிடையாது. பட் வாட் இஸ் தி மெயின் பாயிண்ட்? பார்லிமெண்ட் அட்டாக்கை இந்தியா சீரியஸா எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணோம்னா இவ்வளவு சோல்ஜர்ஸும் உள்ள வரதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்ற ஒரு சிம்பிள் தான். ஆக்சுவலி எப்படி யோசிங்களா? இந்த ஆபரேஷன் பறக்கிறதுனால கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். அது ஒன்று. பட் ரெண்டாவது வாங்கல. பட் செகண்ட் ஆங்கிள் யோசிங்களா? இவ்வளோ ட்ரூப்ஸை ஒரு இடத்துல மொபிலைஸ் பண்ணணும்னா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் ரிலீஸ் பண்றது இவ்வளவு காஸ்டா இருக்கும். வாரம் நடக்கல, சண்டையும் போடல, பெருசா நமக்கு என்ன கிடைக்கல, சண்டை போட்டு எக்ஸ்ட்ரா பார்டர் எல்லாம் பிடிக்கல. நம்ம 10 மாசத்துக்கு சோல்ஜர்ஸ் அங்க ஸ்டே பண்றாங்க, அவ்வளவு காஸ்டா இருக்கும்ல. ஸோ ஹியூஜ் காஸ்ட் தான். இதுவும் நான் வச்சுக்கேன். பட் இப்போ யோசிங்களேன், 2001 பிரசன்ட் டைம்ல இருந்தா அப்படின்னா வச்சிருப்போம், ஓகே ஆபரேஷன் பிரகாரம் பயங்கரமா இருக்கு, இவ்வளவு சோல்ஜர்ஸ் நிக்க வச்சிருக்கோம், இதுக்கப்புறம் பாகிஸ்தான் பயந்து இருக்கும், டெரரிஸ்ட் குரூப் அமைதியா இருப்பாங்க வச்சிருப்போம்ல. பட் அதுக்கப்புறம் இருக்கு நிறைய அட்டாக் நடந்திருக்கு. அப்போ இவ்வளவு சோல்ஜர்ஸ் மொபிலைஸ் ஆகியும் அவங்க ஆஃப் ஆகலைன்னா அப்ப என்ன பண்ணி ஆகணும்? ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் ஆகணும். அதான் மெயின் பாயிண்ட். பட் அடுத்த ஒரு 7 வருஷத்துல 2008 மும்பைல மோஸ்ட் க்ரௌடட் பிளேஸ்ல அட்டாக் நடக்குதா? இப்போ என்ன அர்த்தம்? சோல்ஜர்ஸை வச்சு மிரட்டுறது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ மறுபடியும் ஆபரேஷன் பறக்கிற மாதிரி சோல்ஜர்ஸை அங்கே நிற்க வைக்கிறதுன்றது காஸ்ட் பெனிஃபிட்டும் கூட
அது அவங்கள பயமுறுத்தல. அப்ப என்ன பண்ணலாம்? வேற ஒன்று ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்த அட்டாக்ல வேற ஒன்று ட்ரை பண்றாங்க. இப்போ பண்றோம்ல டிப்ளமேட்டிக் ரூட் அப்பயே ஆரம்பிச்சாச்சு. இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த அட்டாக்கை கவனம் பெற வைக்கிறது. என்னன்னு கவனம் பெறணும்? அதாவது மீடியாவில் பாகிஸ்தான் பற்றியான ஒரு நெரேட்டிவை இந்தியா உருவாக்குது. என்ன உருவாக்குது? பாகிஸ்தானில் இருக்கிறது கவர்மெண்ட் மட்டும் இல்லை, பாகிஸ்தான் நிறைய டெரரிஸ்ட் குரூப் உருவாக்கிட்டு இருக்கு. டெரரிஸ்ட் வேர் ட்ரெயின்ட் ஆன் தி பாகிஸ்தான் சாயில். அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுங்க? FATF ஓட கிரே லிஸ்ட்ல வைங்க. வாட் இஸ் FATF? ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். குளோபல் முழுக்க மணி லாண்டரிங், டெரர் ஃபினான்ஸ், அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆங்கிள் சொல்லலாம். இந்த கண்டெக்ஸ்ட்ல ஒரு டெரரிஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கானா அவனுக்கு ஃபண்ட் எப்படியே வருதுன்னு அர்த்தம். அந்த ஃபண்டை கட் பண்ணணும். ஒருவேளை கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரியை செக் லிஸ்ட்ல வச்சுக்கணும், கிரே லிஸ்ட்ல வச்சுக்கணும். இப்போ அந்த கண்ட்ரி பண்ணுற எல்லா ஆக்ஷனையும் மானிட்டர் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல வச்சதுக்கப்புறம் பாகிஸ்தானோட இமேஜ் ஆச்சு, குளோபல் லெவலில் டேமேஜ் ஆச்சு. பட் மறுபடியும் சேம் கரெக்டாக 8 வருஷத்துல 2016 பத்தான்கோட் அட்டாக்கா. ஸோ பத்தான்கோட் அட்டாக் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ இந்த அட்டாக் அப்புறம் இந்தியா என்ன பண்ணுச்சு? ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாயிண்ட் பண்ணுச்சு. அட்டாக் நடந்த இடம் இருக்குல்ல, அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு பாகிஸ்தான் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமையே உள்ள வர சொன்னுச்சு, இன்வைட் பண்ணுச்சு. என்ன ரீசன்? 2015 பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்றாரு எங்க பாகிஸ்தானுக்கு. இந்தியா ஓப்பனா இருக்கு, பாகிஸ்தானும் இந்தியாவும் பீஸை உருவாக்கலான்னு போயிட்டு வந்து அடுத்த வருஷம் அட்டாக். ஸோ அந்த பீஸோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறதுனால அட்டாக் நடந்தனால பாகிஸ்தான் பண்ணிருக்க மாட்டாங்க, டெரரிஸ்டா இருக்கலாம். ஸோ பாகிஸ்தான் டீமும் என்ன பண்ணலாம்? இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது சோல்ஜர்ஸ் இறக்கியாச்சு, டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் பண்ணியாச்சு, 2 டீமும் சேர்ந்து ஜாயிண்ட் ஒர்க்கும் பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறமும் அதே வருஷம் 2016 உரி அட்டாக். 2016 யூரி அட்டாக்கா. ஸோ இதுக்கு இந்தியா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணது நமக்கு தெரியும். பட் அகைன் சொல்றேன், பட் ஃபர்ஸ்ட் இந்த மேப் பாருங்களேன். இதானே காஷ்மீர்? உங்களுக்கு தெரியும் காஷ்மீர்ல சில பகுதியை யார் பிடிச்சிட்டா? பாகிஸ்தான் பிடிச்சிட்டாங்களா? இதானே பாகிஸ்தான் ஆக்குபை பண்ண காஷ்மீர். இதான் என்னது? இப்போதைக்கு பார்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோலா? ஆக்சுவலா நம்ம பார்டர் எங்க இருக்கணும்? இதான் பார்டர் ஆகணும், இது பார்டர். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி தெரியும். பட் அகைன் சில பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா 1947 இந்தியா விடுதலை ஆகும்போது இந்தியா பாகிஸ்தானா பிரியுது. அப்போ பாகிஸ்தான் கூட தான் காஷ்மீர் வரணுன்றது பாகிஸ்தானோட ஆசை. என்ன பண்றாங்க? பாகிஸ்தான் கவர்மெண்ட் நிறைய ட்ரைபல்ஸை வெப்பன்ஸ் கொடுத்து இந்த இடத்தை கேப்சர் பண்ண அனுப்பிடுச்சு. நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. இந்தியாவால அப்ப தடுக்க முடியல. என்ன ரீசன்? காஷ்மீர் அப்போ இந்தியா கவர்மெண்ட் இல்ல, காஷ்மீர் ராஜா கிட்ட இருந்துச்சு. ஸோ காஷ்மீர் ராஜாவும் இந்தியன் கவர்மெண்ட் சைன் பண்றாங்க. சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இந்தியா இங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்றாங்க. என்ன அர்த்தம்? காஷ்மீர்ல இந்தியா கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் 50% தான். இப்போ 35% யார்கிட்ட இருக்கு? பாகிஸ்தான் ஆல்ரெடி 1947 டைம்ல உள்ள வந்து பிடிச்சிருச்சு. நம்ம வெளியே போய் சொல்றோம். பட் இவன் என்ன சொல்லுச்சு? ஓகே இருக்கட்டும், அவங்க வந்த வரைக்கும் அப்படி இருக்கட்டும், பட் இங்க ஒரு பார்டர் போடலாம். இதுதான் சீஸ்ஃபயர் பார்டர். அதாவது இது இந்த லைனை தாண்டி பாகிஸ்தானும் வந்து கிராஸ் பண்ணி சண்டை போடாது, இந்தியாவும் அந்த லைனை தாண்டி கிராஸ் பண்ணி சண்டை போடாது. சீஸ்ஃபயர் லைன், லைன் ஆஃப் கண்ட்ரோல், அந்த லைனை தாண்டி கண்ட்ரோலா இருக்கணும். இந்த பாயிண்ட் ஏன் பாக்குறோம்? இந்த உரி அட்டாக் அப்புறம் இந்தியா போல்டா முடிவு எடுக்குது. லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி என்ன பண்ணலாம்? அட்டாக் பண்ணலாம். பேப்பர்ல பார்த்துருப்போம்ல, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். யூவன் சொன்ன லைனை பிரேக் பண்ணிட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி உள்ள போயிட்டு அட்டாக் பண்றோம். ஒரு நாள் கிடையாது, 10 நாள் அட்டாக், 10 days ஸ்ட்ரைக், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஸோ நிறைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் பப்ளிக்காவே சொல்றாங்க. லிங்க் பண்ண முடியுதா? 2001 மிரட்டியாச்சு, 2008 இன்டர்நேஷனல் ப்ரெஷர் கொடுத்தாச்சு, 2016 ஜாயிண்ட் மீட்டிங் பண்ணியாச்சு, ஒரு அட்டாக்ல பார்டர் கிராஸ் பண்ணி அடிச்சாச்சு. அடுத்த 3 வருஷத்துல 2019 புல்வாமா அட்டாக். இந்த அட்டாக் எப்ப நடக்குது? சரியாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது. அப்ப கவர்மெண்ட் சும்மா விடுமா? முதல் முறையாக என்ன பண்றோம்? we are using the air force. இந்த ஈவெண்ட் தான் பேப்பர்ல பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்னு பார்த்திருப்போம். யூடியூப்ல அடிக்க நிறைய இருக்கு, வீடியோஸ் இருக்கு. பட் பாகிஸ்தானும் சும்மா இருக்குல்ல, அதுவும் ஏர் ஃபோர்ஸ் அனுப்பிச்சு. பாகிஸ்தான் ரீடாலியேட்டட் வித் their ஏர் ஃபோர்ஸ். பட் இந்த ஏர் ஸ்ட்ரைக்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அபிநந்தன் வர்தமான் இந்தியாவோட விங் கமாண்டர், இவரை பாகிஸ்தான் பிடிச்சிருச்சு. வேற வழி இல்ல, இன்டர்நேஷனல் ப்ரெஷருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? விட்டாங்க. பட் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியா பண்ணது ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று. அண்ட் ஆல்சோ குளோபல் லெவலில் சப்போர்ட் கிடையாச்சு. யூஎஸ் சப்போர்ட் பண்ணுச்சு, பிரான்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சு. அதாவது அட்டாக் பண்ணது யார்? மோஸ்ட்லி JEM தானே, சேம் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணாங்களே, சேம் குரூப். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்தியா இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் எக்கனாமிக் ப்ரெஷர், மிலிட்டரி டார்கெட், இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், டிப்ளமேட்டிக் புஷ், இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணதுக்கு அப்புறமும் அட்டாக் நடக்குதுன்னா இப்போ இந்தியா என்ன பண்ணியாகணும்? ஸோ இதுக்கப்புறம் நீங்க யோசிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோலையும் இந்த ஆர்டிகல்லையும் பெருசாக பாயிண்ட் சொல்லலை, சொல்யூஷன் சொல்லலை, நாம தான் யோசிக்கணும். ஸோ இவ்வளோ சீரியஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அட்டாக் நடக்குதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க ஒரு ஐடியா கொடுங்க. இப்போ அகைன் கண்டினியூ பண்ணலாம். ஆர்டிகல் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, தியரட்டிக்கலா சொல்லிட்டாங்க. இந்தியா நீட்ஸ் 3 செப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபர்ஸ்ட் கவுண்டர் டெரர் ஸ்ட்ராட்டஜி. மீனிங் புரிஞ்சுல? அதாவது அடுத்த தடவை டெரரிஸ்ட் உள்ள வந்து அட்டாக் பண்ணாத மாதிரி கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் அப்கிரேட் பண்ணணும், பார்டர் ஃபென்சிங் பண்ணணும், பார்டர்ல ஸ்மார்ட் ஃபென்சிங் பண்ணணும், ட்ரோன் சர்வேலன்ஸ் பிளஸ் இது கூட காஷ்மீர்ல யங்ஸ்டர்ஸை டெரரிஸ்ட் ரெக்ரூட் பண்றாங்க, இதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா பாகிஸ்தான் பீப்புள் வர மாட்டாங்க, காஷ்மீர் மக்களே பயன்படுத்தி அங்கே என்ன பண்றாங்க? அட்டாக் பண்ண யூஸ் பண்றாங்க. அப்ப டெரரிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ரெக்ரூட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணணும், அதை கட் பண்ணணும். இது எல்லாமே கவுண்டர் டெரர் ஸ்ட்ராட்டஜி. ஒரு பாயிண்ட். செகண்ட் ஒரு வழியே கிடையாது, ரீடாலியேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அந்த அட்டாக் யார் பண்ணாங்களோ கண்டுபிடிச்சு அவங்கள காலி பண்றது. அதாவது பகல்காம் அட்டாக்கு பின்னாடி யார் இருந்தாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணுங்க. எப்படி பனிஷ் பண்ணலாம்? அது உங்க இஷ்டம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி பண்ண வேணாம். ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணணும். அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கை இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் மஸ்ட் அக்செப்ட். அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் ஜஸ்டிஃபை பண்றதுக்கான நரேஷன் உருவாக்கிருக்கணும். நாங்கள் ஏன் அட்டாக் பண்றோம்னா மீடியாவில் நரேட்டிவ் உருவாக்கிருக்கணும், இந்தியா சார்பாக உருவாக்கிருக்கணும், வித் எவிடன்ஸ் அண்ட் டிப்ளமசி.
இது செகண்ட். தேர்ட், நெக்ஸ்ட் டைம் வந்து வராத மாதிரி தடுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வராமல் தடுக்க போகிறோம். பட் அதே மாதிரி வந்துட்டாங்க என்ன பண்ணி ஆகணும், திருப்பி அடிக்கணும். திருப்பி அடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. கவுண்டர் ரிட்டாலியேஷன் மேனேஜ்மெண்ட். ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா உடனடியாக திருப்பி அடிக்கிற மாதிரி ட்ரூப்ஸ் ரெடியாக வச்சுங்க. அது கூடவே குளோபல் சப்போர்ட் எப்போதுமே உங்கள் சைடு வச்சுங்க. பட் இவ்வளோ விஷயம் பண்ண போகிறதா இருந்தாலும் இன்னும் சில விஷயத்தை கவனமாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி அட்டாக் பண்ணுவோம்ல, இந்த முறை அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன ரீசன்? உங்களுக்கு பின்னாடி யூஎஸ் இருக்கிறதுனால காஷ்மீருக்கு பின்னாடி சைனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன்? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதி பார்த்தோம்ல, அந்த பகுதியில் சைனாவோட எக்கனாமிக் லைன் போயிட்டு இருக்கு. அங்கே டிஸ்டர்ப் பண்ணால் சைனா டிஸ்டர்ப் ஆகும். மேபி அட்டாக் பண்ணால் சைனா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் யோசிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்னா, இந்த அட்டாக் அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்த பகுதியை திருப்பி இந்தியா வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணி அந்த எல்லா இடத்தையும் என்ன பண்ணணும், இந்தியாவுக்கு மறுபடியும் பிடிக்கணும். இட் இஸ் தி ஃபைனல் வார் டு செட்டில் அவர் காஷ்மீர். பட் கேட்கறதுக்கு சவுண்டிங் போல்டா இருக்கும். பட் இட் குட் ட்ரிகர் தி மிலிட்டரி கான்ஃப்ளிக்ட். இந்த ஆங்கிள் சொல்றாங்க. ஒருவேளை நீங்க போல்டா இறங்கி அந்த இடத்த பிடிச்சிட்டீங்கன்னா, யாரோட பகுதி அது? பாகிஸ்தான் பகுதி. யார் இறந்து போவாங்க? பாகிஸ்தான் மக்கள் இறந்து போவாங்க. அப்போ மேபி சிம்பத்தி இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பக்கம் போக சான்ஸ் இருக்கு. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா வீக் ஆகும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி மிகப்பெரிய பலமே இன்டர்நேஷனலோட எமோஷன் இருக்குல்ல, அது நம்ம சைடில் இருக்கணும். உங்களுக்கு புரியுதுல? ஒரு வார் பேஸ் அட்டாக் பண்ணானா யூஎஸ்ஏ ஓகே சொல்லலாம் மேபி. பட் பாகிஸ்தானுக்கு பின்னாடி சில கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இப்போ இந்தியாவுக்கு ஆயில் வரத்துறாங்களே, யுஏஇ, சவுதி அரேபியா, இன்ஃபேக்ட் யூஎஸ்ஏ, யூகே, யூரோப்பியன் யூனியன், இதான் சான்ஸ் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வார் எஸ்கலேட் பண்ணாதுங்க, எஸ்கலேட் பண்ணுங்க, குறைங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணும், இந்தியாவை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுதான் சான்ஸ், இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பார்டர் நான் வரேன், நான் சரி பண்ணுறேன், நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், மீட் பண்ண வருவாங்க. ஸோ வழியே கிடையாது. ஹோம் கிரவுண்டில் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும். அப்போ ஃபைனலி என்ன பண்ணலாம்? அந்த ஆர்டிகலில் சொல்கிற அகைன் நமக்கு தெரிஞ்ச சேம் பாயிண்ட்ஸ். இந்த அட்டாக் பண்ண டிஆர்எஃப் இருக்காங்களே, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு டெரரிஸ்ட் லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இவங்க ஆட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷனல் என்ன பண்ணும், அவங்களை அடிக்க காலி பண்ணும். அப்போ இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் சப்போர்ட் வாங்குங்க. யூஎஸ், பிரான்ஸ், யூகே உங்ககிட்ட பேசுங்க. நீங்கள் பேஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெரரிஸ்ட்டுக்கு என்ன போகாது, ஃபண்டு போகாது. அவங்க ஆப்ரேட் ஆகிறதுக்கு லாங் டர்ம் பேன் பண்ணுவாங்க. குளோபல் லெவலில் என்ன இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், மறுபடியும் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் குரூப்புக்கு காசு தருதா, மணி கொடுக்குதா, டெரர் ஃபினான்சிங் பண்ணுதா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்ணி பாகிஸ்தான் மேலே எக்கனாமிக் சாங்ஷன் பண்ணணும். அதாவது பாகிஸ்தான் கூட எந்த கண்ட்ரியும் ட்ரேட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தேவையான எந்த பொருளும் யாரும் தரக்கூடாது. எக்கனாமிக் சாங்ஷன் பண்ணலாம். இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எல்லா கண்ட்ரிக்கும் குரூப் அனுப்பணும். அந்த குரூப்பில் அப்போசிஷன் பார்ட்டி இருக்கணும். இந்தியாவோட அப்போசிஷன் பார்ட்டியும் மெம்பர்ஸையும் ஆட் பண்ணி அவங்கள எல்லா ஊருக்கும் அனுப்பிடணும். இந்தியா சிறப்பாக பேச வைக்கணும். ஸோ சென்ட் அப்போசிஷன் லீடர்ஸ் அப்ராட். ஸோ எல்லா ஊருக்கும் போயிட்டு இந்தியாவோட ஸ்டோரியை உருவாக்கணும். இந்தியா வந்து விக்டிமா இருக்கு, அக்ரெசிவ் கிடையாது, விக்டிமா இருக்கு, ஹெல்ப் பண்ணணும்னு. அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல்ல, ஃபேக்சுவல் பாயிண்ட் நான் வச்சுங்க. CCIT காம்ப்ரஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் டெரரிசம். காம்ப்ரஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் டெரரிசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல டெரரிசம்னு எதெல்லாம் டிஃபைன் பண்ணலாம், அதுக்கான ஒரு ட்ரீட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்தியா ப்ரொபோஸ் பண்ண ட்ரீட் எது. ஸோ டெரரிஸ்ட்னா யாரு, வாட் ஆர் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் டெரரிசம், அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு மற்ற ஊருக்கு ஓடி போயிடுறாங்க. அப்போ அந்த ஊருக்கு போயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா கண்ட்ரி என்ன பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும். இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் தேவை. அப்போ இந்த ட்ரீட்டியை ஒரு என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா முக்கியமான பாயிண்ட், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு அந்த பார்டர் இருக்குல்ல, லைன் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பார்டர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறது என்ன ஆகுது, இந்த ஏரியாவில் தான் எல்லா டெரரிஸ்ட் என்ன பண்றாங்க, ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது எல்லாமே நடக்குது. ஸோ டெரரிஸ்ட் இந்தியாவுக்கு அனுப்புறதும் இந்த இது உள்ள வராங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பகுதி நீங்க இதுக்கப்புறம் பிடிச்சாலும் அது வேஸ்ட் தான். என்ன ரீசன், இங்க இருக்கிற மக்கள் கிடையாதுல்ல. இந்த பகுதி இப்போ காஷ்மீரா இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க காஷ்மீரி கிடையாது, கம்ப்ளீட்லி நான் காஷ்மீரிஸா மாறிட்டாங்க. ஒரு டெமோகிராஃபி சேஞ்ச் ஆல்ரெடி உருவாயிடுச்சு. ஸோ பாகிஸ்தான் கம்ப்ளீட்லி டெமோகிராஃபிக்கலி சேஞ்ச் பண்ணிடுச்சு. சேஞ்ச் பண்ணி அது ஒரு தனி ஃபெடரல் யூனிட்டாவே, அதாவது அந்த பகுதிக்கு கில்கிட் பல்டிஸ்தான் அது தனி ப்ரொவின்ஸ், அவங்களும் தனி பவர்னு கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பகுதியை பிடிச்சி கவர்ன் பண்றது இட் இஸ் நாட் பாசிபிள். இந்தியாவால அந்த பகுதியை கவர்ன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு புரிஞ்சதுல. அண்ட் லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, அந்த ஆத்தர் சொல்றாங்க, அந்த பாயிண்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கான்னு சொல்லுங்க. இது என்னது, காஷ்மீர். இது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இது காஷ்மீர். இந்த பார்டர் என்ன பார்டர் கிடையாது, இட் இஸ் நாட் அபிஷியல் இன்டர்நேஷனல் பார்டர். கரெக்டா? ரெண்டு கண்ட்ரி சண்டை போடுறாங்க, பாகிஸ்தான் பாயத்தை பிடிச்சிக்கிச்சு, சண்டே ஸ்டாப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட பார்டர். மிலிட்டரி பார்டர் தான். இட் இஸ் ஏ மிலிட்டரி பார்டர். எப்போ உருவாக்கணும், 1971 கொண்டு வந்த பார்டர். ஸோ மிலிட்டரி பார்டர் இருக்கிறதுனால அடிக்கடி என்ன வருது, டென்ஷன் உருவாகிட்டே இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டென்ஷன் இந்த பார்டர் நடக்கும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் நிறைய இடத்துல இருக்கு. பட் இந்த பகுதியில் தான் டென்ஷன் நடக்கும். என்ன ரீசன், ரெண்டு கண்ட்ரிக்குமான இன்டர்நேஷனல் பார்டர் எதுன்னு அந்த இடத்துல கரெக்டாக முடிவு பண்ணப்படல. அப்போ என்ன பண்றாங்கன்னா 2007 அந்த டைம்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்க டைம். உங்களுக்கு பாகிஸ்தான் பிரசிடென்ட் முஷரஃப் தெரியும்ல, அவர் ஒரு ஃபார்முலா தரார், 4 பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ 2007 அதாவது இந்த மிலிட்டரி பார்டர் இருக்குல்ல, இந்த மிலிட்டரி பார்டர் இருக்கிறதால தான் பிரச்சனை வருது. ரெண்டு கண்ட்ரியும் பீஸ்ஃபுல் ஆகணும்னா இந்த மிலிட்டரி பார்டரை இன்டர்நேஷனல் பார்டரா மாத்திக்கலாம். அதாவது யூ ஹேவ் டு கன்வெர்ட் தி மிலிட்டரி பார்டர் இன்டு சாஃப்ட்வேர் பார்டர். இங்க இருக்கிற மக்களும் காஷ்மீரி, இங்க இருக்கிற மக்களும் காஷ்மீரி. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள்.
அதை அலோவ் பண்ணலாம். மக்கள் போயிட்டு வரட்டும். ஸோ மக்கள் போயிட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், அமைதி உருவாயிடும். 2 கண்ட்ரிக்குமான பார்டர் லைனா எது மாற்றிக்கலாம், இன்டர்நேஷனல் பார்டரை மாற்றிக்கலாம். அப்போ இந்த பார்டரை தாண்டி பாகிஸ்தான் கண்டிப்பாக இந்த இடத்த பிடிக்க ஆசைப்படாது, இந்தியாவும் இந்த இடத்த பிடிக்க ஆசைப்படாது. ஏன்னா பார்டர் லைன் என்ன பண்ணியாச்சு, இன்டர்நேஷனல் அஃபிஷியல் லைனாக மாற்றியாச்சு. இந்த 2007 ப்ரொபோசலில் இந்தியா இப்போ யோசிக்கணும். என்ன ரீசன், இந்த பகுதியை இந்தியா கேப்சர் பண்ணுறது வேஸ்ட் தானே. அதனை பார்த்தோம். இந்த பகுதி முழுக்க யார் கிடையாது, காஷ்மீரி கிடையாது. பாகிஸ்தான் பீப்புள் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒரு தனி ஃபெடரல் கவர்மெண்ட் உருவாயிடுச்சு, கில்கிட் பல்டிஸ்தான். அப்போ அந்த இடத்த மறுபடியும் இந்தியா கேப்சர் பண்ணி கவர்ன் பண்ணுறது கஷ்டம். அப்போ இதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து மிலிட்டரி ஆக்குபையாக வச்சுட்டே இருந்தீங்கன்னா சண்டை வந்துட்டே இருக்கும். அது அஃபிஷியல் பார்டரை மாற்றிட்டா 2 கண்ட்ரி என்ன பண்ணலாம், ஜாயிண்டாகவே அந்த பார்டரை பார்த்துக்கலாம் சேஃப்கார்டாக. இது அந்த ஆர்டிகில் சொல்லப்பட்ட ஒரு பாயிண்ட். லாஸ்ட் லைன் படிக்கல. த நியூ டெல்லி மஸ்ட் ரீவிசிட் தி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அக்ரிமெண்ட் ப்ரொபோசல் ஆஃப் 2007 that sought to turn the line of control into the de facto border with a view to making it a permanent international border for the future. எப்போ பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா, இதுக்கப்புறம் சண்டை வராது, பீஸ்ஃபுல்லாக போகிறோன்னு பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா இது ஒரு சொல்யூஷனை உருவாக்க முடியும். ஸோ மேபி இந்த சொல்யூஷனுக்காக தான் இந்த ஆர்டிகளோட ஹெட்டிங்கில் பாருங்க, நாட் எ ரிவெஞ்ச் ஆர் ரீட்டேலியேஷன் பட் ஏ பேரடைம் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஐடியா எப்படி நீ தான் யோசிக்கணும்.